பணம் இருக்குது. அதை எங்க சேவ் பண்ணி வைக்கிறது? எனக்கு ஆபத்துக்கு உதவணும் அப்படின்னு. நம்ம அக்கவுண்ட்ல போட்டு வச்சாலும் சரி, பேங்க்ல போட்டு வச்சாலும் சரி, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சாலும் சரி, சீட்டு கட்டினாலும் சரி, உனக்கு ஒரு துன்பம் வருகின்ற நேரத்திலே அது வந்து உனக்கு உதவுமா என்றால் நிச்சயமாக உதவும். அப்போ எந்த இடத்துல அந்த பணத்தை போட்டு வச்சா எனக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த பணம் வந்து எனக்கு உதவணும். அப்படி எந்த இடம்னா, பசித்தவன் வயிறிலே அந்த பணத்தை போட்டு வை என்று நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். யார் ஒருவன் பசின்னு வந்து நிக்கிறானோ, உன் பணத்தை செலவு பண்ணி அவனுக்கு உணவு வாங்கி கொடு. அவன் சாப்பிட்ட அந்த உணவு வந்து உன்னுடைய பணம். அந்த உள்ள அவன் வயிறு பசித்தவன் வயிறிலே நீ சேமிக்க ஆரம்பித்தாய் என்றால், உனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ உன் கை மேல அந்த பலன் வந்து நிற்கும். நம்ம துன்பப்படும் போது அந்த துன்பத்தை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எதுக்கு உண்டுன்னா, பிறர் பசியை ஆற்றுவதுதான். அப்படி யார் ஒருவர் பிறர் பசியை ஆற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே துன்பம் வருவதே கிடையாது. எத்தனை கோடி பாவங்கள் செய்த போதிலும் அது வந்து நம்மளை தாக்காத இருக்கணும்னா அன்னதானம் செய்யுங்கள். பசித்தவன் வயிறிலே உன் பணத்தை வைத்தால் உனக்கு தக்க தருணத்திலே வந்து உதவும் என்று நம்மளுடைய ஆன்றோர்கள் குறிப்பு.